எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து மீல் மேக்கர் ஃப்ரை வந்து செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மீல் மேக்கர் வந்து 50 கிராமுக்கு கொஞ்சம் கூட எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து மைதா மாவு வந்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி, அப்புறம் சோள மாவு வந்து ஒரு கரண்டி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூனு, எண்ணெய் தேவையான அளவு, தயிர் தேவையான அளவு, அப்புறம் எலுமிச்சம்பழம் 1 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். காரப்பொடி, அப்புறம் வந்து கரம் மசாலா பொடி, உப்பு இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துருக்காங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மீல் மேக்கர் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணியோடு இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா தண்ணியோடு வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்காது அது. இப்போது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வந்து புளிஞ்சு எடுத்துட்டாங்க. இப்போ எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக. தயிர் ஊற்றிக்கலாங்க. இப்போது ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். தயிர் இன்னி கொஞ்சம் கூட வேணும்னா ஊற்றிக்கலாம். அடுத்து காரப்பொடி, உப்பு இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பவுடரையும் போட்டுடலாம். இந்த மைதா சோள மாவு இருக்குங்களா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறட்டுங்க. இது வந்து சோயா சங்க்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதை சோயா சங்க்ஸ்ன்னு. இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சு, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் சுட்டுருச்சு. இந்த சோயா சங்க்ஸை வந்து போட்டுடலாம். சிம்மில் வைக்கணுங்க, ரொம்ப பெருசில் வைக்கக்கூடாது. இது சிம்மில் தாங்க வைக்கணும், இல்லைனா உள்ளே வந்து சரியாக ஃப்ரை ஆகாது. அப்புறம் வந்து இது கலர் வேணும்னா போட்டுக்கலாம், ஃபுட் கலர். நான் போடலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸு, மயோனீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கடைசியில் வந்து இந்த எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சிட்டு இதை சாப்பிட்டோன்னா இனியும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.